ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம புரட்டாசி மாதத்துல நாங்க திருமலைக்கு தரிசனம் போகலான் இருக்கோம். ஆன்லைன்ல டிக்கெட் ஓபன் ஆகும்போது எங்களால புக் பண்ண முடியல, இல்ல எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல அப்படின்றவங்களும் சரி, இல்ல நாங்க ஃப்ரீ தரிசனம் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போற பிளான்ல இருக்கவங்களுக்கும் சரி, இந்த மாசங்கள்ல நீங்க தரிசனம் பிளான் பண்றதுக்கு உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், புரட்டாசி 1 என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா செப்டம்பர் 18ஆம் தேதி புரட்டாசி 1. அன்னைக்கு தான் உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தியுமே. செப்டம்பர் 18ஆம் தேதி தான் விநாயகர் சதுர்த்தி. 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 18ஆம் தேதி திங்கக்கிழமை. ஸோ உங்களுக்கு இது 2 நாளுமே லீவு நாள் தான், ஸ்கூலும் லீவு தான். அதனால நிறைய பேர் வந்து புரட்டாசி 1லயே தரிசனம் போறதுக்கு பிளான் பண்ணியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம திருமலையோட பிரம்மோற்சவங்கள் வந்து இந்த புரட்டாசி மாதத்துல வருடாந்திர பிரம்மோற்சவம் நமக்கு புரட்டாசி 1 செப்டம்பர் 18ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. 18ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகக்கூடிய பிரம்மோற்சவம் வந்து நமக்கு செப்டம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் 9 நாட்கள் திருமலையில நடக்கும். 18ஆம் தேதி கொடியேற்றத்தோட நமக்கு திருமலையோட பிரம்மோற்சவம் வருடாந்திர சலக்கட்ல பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அந்த 9 நாட்களும் ரொம்ப ஒரு ஸ்பெஷலா தான் இருக்கும் திருமலை. அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நாளே புரட்டாசி 1 போயிடலான்றதும் நிறைய பேரோட பிளானிங்கா இருக்கும். கண்டினியூவா லீவு வரனால மேபி உங்களுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போறது தான் பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். இன்னும் ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்கு, அது எல்லாத்தையுமே நான் சொல்றேன். உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அதனால புரட்டாசி 1ஆம் தேதி நோட் பண்ணிக்கோங்க. விநாயகர் சதுர்த்தி வருது, அதே மாதிரி உங்களுக்கு கண்டினியூவா லீவும் இருக்கு. அதுக்கு அடுத்த விஷயம் வந்து திருமலையோட சலக்கட்ல பிரம்மோற்சவத்தோட முதல் நாள் கொடியேற்றம் பிளஸ் வந்து அன்னைக்கு வாகன சேவை எல்லாமே இருக்கும். அதே மாதிரி அக்டோபர் மாசத்திலேயே நமக்கு புரட்டாசியில 2 சனிக்கிழமை அக்டோபர் மாசத்திலேயே வருது. புரட்டாசி பொறுத்த வரைக்கும் நமக்கு அக்டோபர் மாசத்துல நமக்கு புரட்டாசி முடிஞ்சதுக்கு அப்புறமா, அதாவது அந்த சனி முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நமக்கு அக்டோபர் மாசத்துல வரக்கூடிய நவராத்திரி பிரம்மோற்சவம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது 15ஆம் தேதியில இருந்து 23ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. அதுக்கு அடுத்தது இந்த 18ஆம் தேதியில இருந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 26ஆம் தேதி வரைக்கும் நமக்கு பிரம்மோற்சவம் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ 18ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகக்கூடிய பிரம்மோற்சவம் 9 நாட்கள் வந்து நடக்கும். இந்த 9 நாட்களுக்கும் எஸ்எஸ்டி டோக்கன் திவ்யதர்ஷன டோக்கனோட கவுண்டிங் மேபி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் அதை பத்தி எந்த அஃபிஷியல் அப்டேட்டும் வரல. வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஏன்னா ஒரு நாளும் வந்து இப்போ பூதேவி காம்ப்ளெக்ஸ்னா 10,000 ரூபாய் டிக்கெட் கொடுப்பாங்க. மற்ற எஸ்எஸ்டி கவுண்டர்ஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு 15,000 20,000, ஸோ ஒரு சில டைம் 25,000 இந்த மாதிரி கவுண்டிங்ல கொடுக்குறாங்க. டெய்லியும் அதோட கவுண்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. சாட்டர்டே சண்டே, ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே, வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாளுக்கும் மற்ற நாளை விட டிக்கெட்டோட கவுண்டிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பிரம்மோற்சவ நாட்களுக்கு வரக்கூடிய பக்தர்களோட கன்வீனியன்ட்டுக்காக கண்டிப்பா வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதோட அஃபீஷியல் அப்டேட் எப்போ வந்தாலும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். அதுக்கு அடுத்ததான் முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த 18ஆம் தேதியில இருந்து 26ஆம் தேதி வரைக்கும் சலக்கட்ல பிரம்மோற்சவம் நடக்குது இல்லையா? ஸோ இந்த 9 நாளும் உங்களுக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட், ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்ல டொனேஷன் பண்ணி நம்ம புக் பண்ணக்கூடிய விஐபி தர்ஷன் டிக்கெட், ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன டோக்கன், திவ்ய தர்ஷன டோக்கன், அதே மாதிரி நேரடி தரிசனத்துக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. சாதாரண பக்தர்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரடி இலவச தரிசனம் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி என்னென்ன தரிசனங்கள்லாம் இருக்காது அப்படின்னா, சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்பெஷல் தரிசனம் இருக்காது. அதே மாதிரி கை குழந்தைகளுக்கான சிறப்பு தரிசனம், என்ஆர்ஐ தரிசனம், அங்க பிரதர்ஷன டிக்கெட்லாம் ஓப்பன் ஆகல. ஆர்ஜித சேவா எல்லாமே வந்து ஏகாந்தமா தான் நடக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆன்லைன்ல ஓப்பன் பண்ணாம இருக்காங்க, பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் ஓப்பன் ஆகாது, ஏகாந்தமா தான் நடக்கும். ஸோ அந்த 9 நாட்களுமே உங்களுக்கு வந்து இந்த தரிசனங்கள் மட்டும்தான் இருக்கும். எந்த ஒரு சிறப்பு தரிசனமுமே கிடையாது. அதே மாதிரி விஐபி ரெக்கமெண்டேஷன் லெட்டரும் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்ல டொனேஷன் பண்ணிட்டு அந்த தரிசனம் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். அதனால நான் சொன்ன தரிசனத்துல எதுவுமே இல்லை அப்படின்றவங்க எஸ்எஸ்டி டோக்கன் திவ்ய தரிசன டோக்கன் வாங்கிட்டு நீங்க சாமி பார்க்கலாம். அதே மாதிரி தான் அக்டோபர் மாசத்துல பிரம்மோற்சவத்துக்கும். ஸோ இந்த புரட்டாசி மாதம் இந்த 18ஆம் தேதி வந்து உங்களுக்கு பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆகுதுன்றனால அந்த 9 நாளுக்குள்ள பிளான் பண்ணக்கூடியவங்க கண்டிப்பா இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது லாஸ்ட் இயர்லாம் போன வருஷத்தோட புரட்டாசி மாசத்துல எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, நாங்க வந்து நேரடி இலவச தரிசனத்துல போயிட்டு வெயிட் பண்ண டைமே ரொம்ப நேரம் நாங்க வந்து வெயிட் பண்ணோம். ஸோ சாமி பாக்குறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. குழந்தைங்களோட போறீங்க, ஃபேமிலியா போறீங்க அப்படின்னா கண்டிப்பா எந்த நாட்கள்ல நமக்கு கன்வீனியன்ட் இருக்கணும் பிளான் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க டோக்கன் வாங்கிட்டு போற தரிசனத்துல போறதுதான் ரொம்ப நல்லது. ரீசன் ஏன் அப்படின்னா, நம்ம அதுக்கும் வந்து போயிட்டு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம்
கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ணி தான் ஆகணும், அது வழி இல்ல. ஆனா வந்து அதுக்கு உங்களுக்கு 15 மணி நேரம், 20, 30 இந்த மாதிரிலாம் ஆகவே ஆகாது. மேக்சிமம் எடுத்துக்கிட்டாலே ஒரு 10 மணி நேரம் அப்படின்றதே அதிகபட்சம் தான். ஸோ அதனால குழந்தைங்களோட போறீங்க அப்படின்னா நம்ம கியூல வெளியில வெயிலையோ எதுல நின்னாலுமே ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ அந்த சிரமங்கள் தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தது புரட்டாசியில நமக்கு முக்கியமா நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னா புரட்டாசி சனிக்கிழமை. நிறைய பேர் வந்து புரட்டாசியில போகணும்னு நினைக்கிறது புரட்டாசி சனிக்கிழமையை தான் நம்ம ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுவோம். அதுல ஃபர்ஸ்ட் வர சனிக்கிழமை வந்து 23ஆம் தேதி வந்து வருது. இந்த 23ஆம் தேதி திருமலையில அளவு கடந்த பக்தர்கள் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது வந்து நம்ம வர்றதுக்கு முன்னாடி நமக்கு தெரியுது. அது எதனால அதிகமா இருக்குன்ற காரணத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 22ஆம் தேதி திருமலையில வருடாந்திர பிரம்மோற்சவத்தோட கருட வாகன சேவை நைட்டு 12 மணி 1 மணி வரைக்குமே நடக்கும். பக்தர்களோட எண்ணிக்கை இந்த கருட சேவை பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச மினிமம் 1 லட்சத்துல இருந்து 3 லட்சம் வரைக்கும் பக்தர்கள் வருவாங்கன்னு சொல்லி டிடிடி எதிர்பார்ப்பாங்க. ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமி கருட சேவை நடக்குதே. ஆனா இந்த கருட சேவை ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த பிரம்மோற்சவத்தோட ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயமே இந்த கருட சேவை தான். அதனால அன்னைக்கு வரக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கை கண்டிப்பா வந்து ஒரு 2 லட்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அதே மாதிரி ரூம்ஸோட புக்கிங் வந்து அவங்க கொடுக்கல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு என்ன அப்படின்னா, நமக்கு முதல் நாள் 22ஆம் தேதி கருட சேவை நடக்குது. நாங்க 23 சனிக்கிழமை தான் போறோம்னு நீங்க நினைக்கலாம். இப்போ இந்த 22ஆம் தேதி வந்திருக்க எல்லாருக்குமே எஸ்எஸ்டி டோக்கன் கிடைச்சிருக்கும் நம்ம சொல்ல முடியாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டு ஃபுல்லா அந்த கருட சேவையை பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில கியூல ஜாயின் பண்ணிட்டு சாமி பார்த்துட்டு தான் போவாங்க. அப்ப அந்த க்ரௌட் எல்லாமே உங்களுக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்திருப்பாங்களான்னா பெரும்பாலான பக்தர்கள் வந்து இந்த மாதிரி நேரடி தரிசனமோ எஸ்எஸ்டியோ எதுலையாவது போறதுக்கு தான் வருவாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாமே நேரடி தரிசனத்துல போனாங்கன்னா கூட்டம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி சாமி பாக்குற மாதிரி இருக்கும். இப்பவே வந்து ஞாயிற்றுக்கிழமையில இருக்கக்கூடிய இந்த மீடியம் கூட்டத்துக்கே 24 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்பெல்லாம் கண்டிப்பா 30 மணி நேரத்துக்கு மேலேயே நமக்கு ஆகும். ஸோ அதனால நீங்க வந்து ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணல அப்படின்னா எஸ்எஸ்டி டோக்கனை பார்த்து ட்ரை பண்ணுங்க முதல் சனிக்கிழமை. அப்படி இல்லைன்னா 2வது சனிக்கிழமை கூட ட்ரை பண்ணுங்க. இதுவே நாங்க ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு ரூம்ஸ் கிடைக்கிறதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால கீழ்த்திருப்பதியில கூட நீங்க ஸ்டே பண்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ 23ஆம் தேதி முதல் சனிக்கிழமை. இந்த 24ஆம் தேதி திருமலையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஸ்வர்ண ரதம். ஓகேங்களா, தங்க தேர் வந்து வரும். அதுவும் விசேஷம் தான். 24ஆம் தேதி உங்களுக்கு தங்க தேர். ஓகே, சனி ஞாயிறு 2 நாள் லீவு நாள் வரும். ஸோ கண்டினியூவா இந்த தேர் பார்க்கறதுக்கும் நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப பக்தர்களோட கூட்டம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய சனிக்கிழமை இந்த 30ஆம் தேதி 2வது சனி. இது வந்து முதல் சனி, இது 2வது சனி. 2வது சனி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிரம்மோற்சவம் வந்து முடிஞ்சிடும். 26ஓட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பிரம்மோற்சவத்தோட கூட்டம்லாம் உங்களுக்கு நார்மல் ஆயிரும். 30ஆம் தேதி வந்து இந்த புரட்டாசி மாதத்துல சனிக்கிழமைக்கு வரக்கூடிய பக்தர்களோட எண்ணிக்கை தான் இருக்கும். ஸோ அதை கூட நீங்க வந்து பிளான் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த 23ஆம் தேதி 30ஆம் தேதியும் செப்டம்பர் மாசத்துல வரக்கூடிய சனிக்கிழமைகள். அடுத்து அக்டோபர் மாசத்துல வரக்கூடிய சனிக்கிழமைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 7ஆம் தேதி 7ம் 14ம் வந்து அக்டோபர்ல வரக்கூடிய புரட்டாசியோட சனி. ஸோ இந்த 2 வாரம் வந்து பிளான் பண்ணுவாங்க நிறைய பேர். அந்த 2 சாட்டர்டே பிளான் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த 2 சாட்டர்டே. இந்த நவராத்திரி பிரம்மோற்சவம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 15ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால இந்த 2 சாட்டர்டேயும் புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய அந்த தரிசனத்துக்கான பக்தர்களோட கூட்டமா தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, சனிக்கிழமை இப்போ நீங்க வந்து தரிசனுக்கு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா ஒன்னு வந்து நீங்க வெள்ளிக்கிழமைகளே அங்க ரீச் ஆகுற மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா சனிக்கிழமைக்கான காலையில ஸ்லாட் வந்து கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு கூட நம்ம எஸ்எஸ்டி டோக்கன்ல போற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். இப்போ இந்த புரட்டாசியில வரக்கூடிய முக்கியமான நாட்கள், முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து வந்து இப்போ நம்ம ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணல அப்படின்னா எப்படி வந்து நம்ம டோக்கன் வாங்கலாம், என்ன டைம்ல அங்க இருந்தா பெஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். கீழ்த்திருப்பதியில நமக்கு எஸ்எஸ்டி டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா இப்போ 4 கவுண்டர்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுல ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கிறது வந்து 2 கவுண்டர் இருக்கு. ஒன்னு வந்து விஷ்ணு நிவாசம், இன்னொன்னு வந்து கோவிந்தராஜசுவாமி சத்திரம். இது ரெண்டுலயுமே டெய்லி காலையில உங்களுக்கு 3 மணில இருந்து டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. இதுக்கு அடுத்து மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்க சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், இங்கேயும் வந்து டிக்கெட் கொடுப்பாங்க. அடுத்த பிளேஸ் எடுத்துக்கிட்டோம்னா அலிப்பிரிமேட்டு கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ். இங்க வந்து கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அலிப்பிரிமேட்டுல நடந்து போறவங்க எல்லாமே இந்த கவுண்டர் தான் ரீச் பண்ணுவாங்க. நீங்க ஒண்ணு விஷ்ணு நிவாசம் போகலாம், இல்லைன்னா கோவிந்தராஜசுவாமி சத்திரம். இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு ஆப்ஷனா வச்சுக்கோங்க. சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்ல எப்பவுமே கூட்டம் ரொம்பவே ஹெவியா இருக்கும் இந்த நார்மல் டேஸ்லயே. ஓகேங்களா, ஸோ அதனால 4 இடத்துல இருக்கு. இதுல நம்ம என்ன டைமுக்கு ரீச் ஆனோம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நைட்டு வந்து ஒரு 12-1 மணிக்குள்ள நீங்க 3 மணிக்குள்ள அங்க இருக்க மாதிரி இருந்துட்டீங்கன்னா சேம் டேக்கான ஸ்லாட் கிடைக்கும். வெள்ளிக்கிழமையை தவிர மீதி நாள் எல்லாமே காலையில ஸ்லாட்டும் வந்து கொடுப்பாங்க.
புரட்டாசி மாசம்ன்றதுனால எஸ்எஸ்டி டோக்கனோட கவுண்டிங் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா போற எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அதனால நைட்டுக்குள்ள ரீச் ஆகுற மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க. இந்த சொன்ன கவுண்டர்ல போய் வெயிட் பண்ணீங்கன்னா காலையில 3 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் ஆகும். 3 மணிக்கு மேல டிக்கெட்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆதார் கார்டு கண்டிப்பா வேணும். இதுவே நடைபாதை டிக்கெட் வந்து ஸ்ரீவாரி மெட்ல மட்டும் தான் கொடுக்குறாங்க. இப்போ 5000 கவுண்டிங் கொடுத்துட்டு இருக்காங்க. பிரம்மோற்சவத்துக்கு இன்க்ரீஸ் ஆக மாட்டது தெரியல. அதுக்கு நீங்க காலையில 6 மணிக்கெல்லாம் அங்க நடைபாதையில இருக்க மாதிரி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒரு 6:30 மணி அந்த மாதிரி நீங்க மேல போயிட்டு 1240வது படியில உங்களுக்கு கவுண்டர் இருக்கு, அங்கதான் கொடுப்பாங்க. அந்த கவுண்டர்ல வாங்கிட்டு அப்படியே நம்ம நடந்து போக வேண்டியதுதான். ஸோ இதுதான் ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ். எனக்கு புரட்டாசி மாசம் தரிசனம் போகணும், ஆனா சனிக்கிழமையில தான் போகணுன்ற எந்த கம்பல்சரி கிடையாது அப்படின்ற பிளான் பண்றவங்க இப்போ வரக்கூடிய இந்த பிரம்மோற்சவ நாட்களை அவாய்ட் பண்ணிருங்க. ஏன்னா அதுல கூட்டம் ரொம்பவே அதிகமா இருக்கும். பிரம்மோற்சவத்துல வாகன சேவை இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த டேஸ் தான் கன்வீனியன்ட்னா ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சாட்டர்டே விட்டுட்டு மீதி இருக்க டேஸ் இருக்கும் பாத்தீங்களா, வீக் டேஸ்ல பிளான் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலியா குழந்தைங்களோட போறவங்க எல்லாருமே பிளான் பண்ண வேண்டியது முக்கியமா எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போறதுக்கு போங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கன்வீனியன்ட்டா இருக்கும். மேக்சிமம் எடுத்துக்கிட்டாலே நமக்கு 10 ஹவர்ஸ் அப்படின்றதே அதிகபட்சம் தான். இதுவே நீங்க வந்து நேரடி இலவச தரிசனத்துல ஜாயின் பண்ணீங்கன்னா நம்ம கம்பார்ட்மெண்ட்ல வெயிட் பண்ணியே சாமி பார்க்க முடியாம ரிட்டர்ன் ஆகுற ஒரு சில சமயங்களும் நமக்கு ஏற்படலாம். அதனால எதுவா இருந்தாலும் நீங்க போறதுக்கு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி முன்னாடி டிசைட் பண்ணிக்கோங்க. அடிக்கடி நம்மளோட டெலிகிராம் குரூப் வந்து செக் பண்ணிக்கோங்க. டெய்லியும் தர்ஷன் அப்டேட் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பிரம்மோற்சவத்தோட அப்டேட்டும் நம்ம கண்டிப்பா ஷேர் பண்ணுவோம். ஸோ அதை பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க. இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.